நான் உனக்கு சொல்லலையா? கடுகு விதைகளவு விசுவாசமானது உங்களோடு நிச்சயம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். பலர் இப்போது என் மேல விசுவாசம் வைக்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா பயப்படுறீங்க. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்க இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கி கடல்ல நடப்படுவாய்னு சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கபர்நகூம்ல இருக்கிற யவீரு போற வழியில வெரோனிகாங்கிற பெண் என்ன தொட்ட சமயம் என்ன நடந்தது? உங்ககிட்ட இருந்த வல்லமை வெளியேறிச்சு. இல்ல, அதாவது அவளுக்கு என்ன நடந்தது? அவ குணமடைஞ்சிட்டா. எப்படி? உங்க ஆடையோட ஓரத்தை தொட்டதுனால. இல்ல நண்பர்களே, ரொம்ப சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. அது உங்க ரபி. நல்லாதீங்க, நாங்க எப்படி வர்றது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஏன் ஆடைய தொட்ட? என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு கேட்டிருக்கணும். நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். 12 வருஷமா நோயால பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு ரத்த போக்கு இருந்தது, அது யாராலையும் நிறுத்த முடியல. ஆனா உங்க ஆடையோட ஒரு ஓரத்தை மட்டும் தொட்டா போதும்னு நம்பினேன். நான் நினைச்சது சரிதான். உங்களுக்கு நன்றி. உன்னை குணப்படுத்தினது என்னோட ஆடை இல்ல, அது நடந்தது உன்னோட விசுவாசத்தால். உங்களுக்கு ஞாபக சக்தி குறைவு. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரசித்தது. நீ சமாதானத்தோட போன்னு நீங்க சொன்னீங்க. உன்னோடது என்ன? விசுவாசம். அவளின் விசுவாசம். இப்ப சமாதானத்தோட உன்னோட விசுவாசம் உன்னை குணமாக்கிடுச்சு. கடுகு விதைகளவு விசுவாசமானது உங்களோடு நிச்சயம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறீங்க. யார் மீது விசுவாசம் வைக்கிறீங்கிறது பொறுத்தது. ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சு அவருடைய வாக்கு தத்தங்கள் மேல நம்பிக்கை வச்சு உங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு பதிலாக உங்க வாழ்க்கைக்காக அவருடைய விருப்பத்தை தேர்ந்தெடுத்தா விசுவாசமானது கொஞ்சம் இருந்தா கூட போதும். என்ன நான் தடிக்குது? துர்நாற்றமா இருக்கு. புண்ணுல இருந்து வருது. போதுமா? என் கால் உடைச்சு அதனால அது புண்ணாயிடுச்சு. நீ சொல்றது சரிதான். பாருங்க, உடஞ்ச கால் வேணும்னு நான் அதே மாதிரி விஷயங்களை இன்னும்